இப்போ வந்து பன்னீர் சீஸ் டோஸ்ட் செய்ய போகிறோம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முதல்ல சொல்லிடுறேன். இதில் வந்து குடமிளகாவும் வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு. உங்களுக்கு வெங்காயம் வேணான்னா சேர்த்துக்காமல் விட்டுடலாம், அது உங்கள் இஷ்டம்தான். பன்னீரும் இதே அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரை வந்து துருவிக்கணும். உங்களுக்கு குடமிளகா பிடிக்கும் நிறையன்னா குடமிளகா நிறைய சேர்த்துக்கலாம், வெங்காயத்தை குறைச்சிக்கலாம். அப்புறம் இது கூட வந்து நான் சீஸ் சேர்க்க போகிறேன். சீஸ் வந்து இதில் 1 கப்பு நான் போடுறேன். உங்கள் இஷ்டம், இதோட அதிகமாகவும் போடலாம், குறைச்சிக்கலாம். பசங்களுக்கெல்லாம் சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் சீஸ் அதிகமாக சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய ப்ரோட்டீன் எல்லாம் எல்லாத்துலேயும் இருக்குது. அதனால் ஹெல்த்தியான ஒரு டிஃபனு. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த இப்போ குடமிளகா வெங்காயம்லாம் நறுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கூட பசங்க உடனே துருவி எல்லாம் ரெடியாக வச்சிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் பண்ணி கொடுத்துடலாம். இது கூட என்ன மசாலா சேர்க்க போகிறேன்னு சொல்கிறேன். இது வந்து சாட் மசாலா, இதுக்கு 1 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் இது வந்து பெப்பர் தூள், இது 1 ஸ்பூன் போடுறேன். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து பசங்களுக்கு பிடிக்கலன்னா போடாமல் விட்டுருங்க, அது உங்கள் இஷ்டம். பசங்க காரமாக சாப்பிடுவாங்கன்னா போடலான்னு நான் போடுறேன். இப்போது அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ப்ரெட்டில் வைக்க போகிறேன். இது ப்ரெட்டு நான் வந்து மல்டிக்ரெயின் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆர்டினரி ப்ரெட்டு, பசங்கள்லாம் மல்டிக்ரெயின் சாப்பிட மாட்டாங்க. இது பெரியவங்க சாப்பிட்றதுக்கு மல்டிக்ரெயின் எடுத்துக்கலாம், கோதுமை ப்ரெட்டு எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த மசாலா வைக்க போகிறேன். அதுக்கு முன்ன ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இதை வந்து நீங்கள் டோஸ்டரில் கூட பண்ணலாம், பட்டு நிறைய பேர் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்கோசரம் நான் தவாவில் செஞ்சு காட்டுறேன். தவாவில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுட்டு இதில் வந்து நான் வந்து உப்பு போடலைங்க. ஏன் போடலைன்னா இதில் சீஸில் உப்பு இருக்குது, சாட் மசாலாலையும் உப்பு இருக்குது, அதனால் உப்பு போடல. இதை மட்டும் போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு மேலே கொஞ்சம் வெண்ணெய் போட்டுருங்க. வெண்ணெயை வந்து கொஞ்சம் நான் வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் இப்போ திருப்பி போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தான் இது பண்ணணும், அப்போ தான் நல்லா டோஸ்ட் ஆகும். கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இது நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டில் போட்டேன். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள்.